வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போகிறோம்னா, கிணறுக்குள் அழுகுரல். கடற்கரை இருளில் கிடைத்த அமானுஷ்யங்கள். தற்கொலை செய்யறது மனித உயிர்களோட கடைசி கட்ட முடிவா இருந்தாலும் அதுக்கு பிறகும் பல உயிர்கள் வாழ்க்கையோட தொந்தரவுகள்ல இருந்து மீள முடியாம ஆவியா அலைஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க இந்த உணர்வு எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்துல இருக்கிற ஒரு கிணத்துல அமானுஷ்ய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும்னு, அங்க பல பெண்களோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அத பத்தின உண்மைகளை தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இப்ப அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கிணறு இருக்கிறதா சொல்லப்படுற ஊரை நெருங்கிறதுக்கு முன்னாடியே இருள் சூழ ஆரம்பிச்சது. இவ்வளவு நேரம் கடந்து போக என்ன காரணம்னே புரிஞ்சுக்க முடியல. இதோ பக்கத்துல வந்தது மாதிரி தெரிஞ்சாலும் நாங்க ரொம்ப நேரமா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இந்த பயண களைப்பு எதுக்கு எங்களை வந்து தொந்தரவு செய்யுதுன்னு எங்களுக்கு மர்மமா இருந்தது. ஒரு வழியா அந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தோம். ஆங்காங்கே விசாரிச்சு நாங்க அந்த கிணற்று பகுதியை நெருங்கிட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இங்கே ஒரு கிணறுல பெண்கள் வந்து அழுகுற மாதிரியும் ரொம்ப சவுண்டு கேட்குற மாதிரி, அது எங்கண்ணா இருக்குது? அது ஸ்ட்ரெயிட்டாக போனோம். நேரத்தில் அந்த இதுக்கு ஏன் போகிறீங்க? அது மோசமான ஏரியா. அந்த இது போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு எதுக்குமே சேஃப் கிடையாது இந்த டயத்தில். அப்படிங்களாண்ணா? பரவாயில்லண்ணா. அது எந்த பக்கம் நான் போனோம்? அதான் ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். இந்த ரோடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான். அப்படிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இரவானதால கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்கும்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அங்க போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சம்பவம் பத்தி யார்கிட்டையாவது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு எங்க டீம்ல ஒருத்தர் சொல்ல, அதுவும் சரிதான்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்தோம். ஒருத்தரையும் காணோம். கொஞ்ச நேரம் காத்திருந்து வேறு பக்கம் போய் பார்த்தபோது இந்த இடத்துல ஒரு இளைஞர் வந்துகிட்டு இருந்ததை பார்த்தோம். அவர்கிட்ட பேசினோம். ஆனா இங்க ஏதோ ஒரு கிணறு இருக்காமேண்ணா? ஆமாண்ணா. கிணறுல ஏதோ பெண்கள்லாம் அழுகுற சத்தமும் கத்துற சத்தமும் நைட் ஆனா கேட்குமாமே, அது எங்கண்ணா இருக்கு? ஏன் அது இந்நேரம் கேட்க வந்திருக்கீங்க? அந்த கிணறு இருக்கிற இடம் பத்தி விசாரிச்சதும் அவர் முகம் இன்னும் மோசமா மாறியதை கவனிச்சோம். தன்னுடைய அம்மா ஒரு பொருளை மறந்துட்டு வந்ததால அதை எடுக்க இங்க வந்ததாவும், மத்தபடி இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி எங்களை பயமுறுத்தினாரு. அது மோசமான கிணறு. இந்த பக்கம் நேரம் கேட்கக்கூடாதுண்ணா. அது இந்த ரைட்டில் இருக்குண்ணா. அது கிணறு ரொம்ப மோசமான கிணறுண்ணா. அது எங்கண்ணா இருக்கு? இங்கே இந்த சவுக்கைக்குள்ளே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ரைட்டில் போனீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிணறு இருக்குது. அப்படிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அப்படி கழுத்து கயிறு போட்டு உள்ளே அப்படியே விழுந்துட்டாங்க. சரி சரி சரி. ஏன்னா அதை தூக்கு போனதோட உடம்பு சரியில்லாமல் இருந்து இதாகிட்டாப்புல. அது ரொம்ப ப்ராப்ளமாக வச்சு இந்த டைம் நீங்கள் வரக்கூடாது. இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே நிற்கிறது சரியில்லைன்னு, அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொன்னார். எப்பயாவது பார்த்துருக்கீங்களா உருவம் ஏதாவது போகிற மாதிரி? நான் அதாவது சில நேரம் பசங்களோட இங்கே படுத்துருப்பேன். அந்த இதில் மண்டபத்தை படுத்துருப்பேன். படுத்துருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துருப்பேன். இந்த இடத்துல அப்படி இந்த கடற்கரை ஓரத்தில் அப்படி வெள்ளையாக போன மாதிரி தெரியும். டப்புன்னு ஒன்றுமே தெரியாது. இருட்டாக்கும்போது வெள்ளையாக போன மாதிரி அப்படி ஒரு உருவமாக தெரியும். திடீர்னு பார்த்தா ஒன்றும் தெரியாது. அப்புறம் பார்த்தா சவுகையில் உட்காந்து அழுகிற சவுண்டு இருக்கும். அது சவுண்டு பயங்கரமாக இருக்கும் கேட்கவே. அந்த சவுண்டு கேட்டாலே போதும். அப்படி திடீர்னு பார்த்தா கொலு சவுண்டு இருக்கும். ஏன்னா அதோட அந்த மாதிரி சவுண்டுன்னு கேட்டுச்சுன்னா எஞ்சி விட்டு போயிடும். ஆனால் எதுவும் கேட்கல, சில நாள் எதுவும் கேட்காது. இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல, அந்த நாள் மட்டும் சவுண்டு அதிகமாக இருக்கும். இரவு 10 மணிக்கு மேல அங்க போற பலருக்கும் நடக்கக்கூடாத அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஏன்னா அதான் அந்த கிணத்துக்கிட்ட போகிறது ரொம்ப ஆபத்தான ஏரியா. அது வந்து பரவாயில்ல. நான் எப்படி போகணும்னு மட்டும் எனக்கு வழி மட்டும் சொல்லுங்க. நான் போய் இதில் போய் இந்த ரைட்டில் போனீங்கன்னா கிணறு இருக்குது. ஆனால் இந்த டைமில் பகல் டைமில் போங்க. இப்போ பார்க்காதீங்க.
அந்த பக்கம் போகிறது ரொம்ப ஆபத்தான ஏரியா. சரிங்கண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. சரி. கடற்கரைக்கு பக்கத்துல தான் அந்த கிணறு இருக்கு. நாங்க வந்து சேர்ந்த நேரம் இங்க ஆபத்துக்கு துணை போகிற நேரம்னு வந்தவர் சொல்லிட்டு போனது மெல்லிய பயத்தை உண்டு பண்ணினாலும் நம்ம நோக்கத்தை அடையிற நினைப்போட தொடர்ந்து நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். இந்த இருட்டுக்குள்ள பனைமரத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. ஏதோ குருவியா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போனோம். அதை கடந்து வந்த பிறகும் ரொம்ப நேரம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு உறுத்தலா இருந்தாலும் அது நிச்சயம் ஏதோ ஒரு பறவையோட சத்தமா தான் இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சதால அங்கிருந்து முன்னோக்கி போய்கிட்டே இருந்தோம். அங்கிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து வந்தோம். எல்லா பக்கமும் மணல் பறந்து கிடந்தது. உப்பு காத்து வீசிக்கிட்டு இருக்கிற பகுதியில் எங்களோட காலடி தடங்கள் கூட ஏதோ ஒரு அமானுஷ்ய செய்தியை சொல்ற மாதிரி தான் இருந்தது. இரவுல பொதுவா அலைகளின் தாக்கம் அதிகமாகவும் காற்றின் சீற்றம் அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே எங்களோட பார்வைக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி அமைஞ்ச ஒரே விஷயம் மழை. இது எப்ப வேணா பெருசா உருமாறலாம். மழையையும் பொருட்படுத்தாம நாங்க பயணிச்சுக்கிட்டே இருந்தோம். அங்கிருந்து கிணறு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட அழுகுரல் சத்தம் கேட்கும் கிணறு. இரவுல பார்க்கும்போது இங்க இருக்கிற நீர் கூட கருப்பா பயங்கரமான நிறத்துல காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. இங்க ஏதாவது தென்படுதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா திசையிலையும் எங்களுடைய கண்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த பகுதியில யாரோ பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. மத்தபடி இந்த பக்கம் சமீபத்துல யாரும் வந்து போனதுக்கான எந்த தடயமும் இல்ல. மணி சரியா 12 ஆகும்போது எங்களுக்குள்ள தேவையில்லாத பதட்டம் உண்டாச்சு. இந்த சமயத்துல சத்தம் கேட்கும்னு எங்களுக்கு பலரும் சொல்லி இருந்ததால நாங்க எல்லாருமே அலர்ட்டா இருந்தோம். எந்த பக்கத்துல இருந்தாவது அமானுஷ்ய அசைவுகள் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். நீண்ட நேரமாகியும் சப்தங்கள் கேட்கல, உருவங்களும் தென்படல. அங்கிருந்து கிளம்பி வரும்போது இங்க பேய் ஏதோ இல்லைன்னு உணர ஆரம்பிச்சோம். யாரோ சும்மா மக்களை பயப்படுத்த இப்படி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே நடந்தோம். எங்களுக்கு இடது பக்கத்துல கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு அழுகுரல் கேட்டது. மெதுவா துவங்கின அந்த குரலை நாங்க அதிர்ந்து கவனிச்சோம். மெல்ல மெல்ல அதிகரிச்ச அந்த குரல் ஒரு ஆணோட குரல் என்பதை உணர்ந்ததும் மேலும் ஷாக்கான அங்க யாருமே இல்லை. பிரதர், வாங்க போயிடலாம். எங்கள ஒருத்தர் சுதாரிச்சு உடனே இங்கிருந்து கிளம்பணும்னு சொன்னாரு. அடுத்த கணம் நாங்க எல்லாருமே வேகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சோம். 2 தடவை எங்களோட காதுகளுக்கு கேட்ட அந்த சத்தம் அதுக்கு மேல கேட்கவே இல்லை. ஆனா அத பத்தி எல்லாம் கவனிக்கிற நிலையில நாங்க இல்ல. ஒரு கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பெண் அழும் குரல் கேட்குதுன்னு கேள்விப்பட்டு அதை பதிவு பண்ண வந்த எங்களுக்கு ஒரு ஆணுடைய கேவல் சத்தம், பெருசா கிடைச்ச அதிர்ச்சி மின்சாரம் எங்களை விடவே இல்லை.